இந்த எஸ்எஸ்கே என்னென்ன காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரமா நம்ம கௌதமுக்கு தெரியாம இருந்ததுனால தான் இங்க நம்ம இலக்கியாவை காப்பாத்துறது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா இல்லாம இருந்துச்சு. இப்போ கௌதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வக்கீல வந்து பார்த்தீங்கன்னா விலைக்கு வாங்கி உட்கார வச்சு இப்போ சரக்கடிக்க வச்சுட்டு இருக்காங்க. இங்க கோர்ட் வந்து வாதாடுறான்னா அங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து அழிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கௌதம் வந்துட்டு ஒரு சூப்பரான முடிவு எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த அஞ்சலி, பைரவி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்ல எல்லாமே நமக்கு சாதகமா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருக்க சமயத்துல, இப்போ அந்த வக்கீல எஸ்எஸ்கேவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க போயிட்டு இந்த மாரி வந்து பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவ வெளிய எடுக்கிறதுக்கு தேவையான என்ன ஏற்பாடுகளோ எஸ்எஸ்கேவ வச்சே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் செய்ய வைக்கிறாரு. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திரு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம கௌதம் பக்கம் வாதாடுறதுக்கு எந்த ஒரு வக்கீலுமே இல்லாததுனால, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியம் புடிச்ச மாரி நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா கோர்ட்ல கேஸ் வேற போட்டாச்சு. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ் போட்ட லாயரே வந்து, இங்க வந்து வாதாடுனா மட்டுமே தான் இந்த அஞ்சலி வந்து செக் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் வந்தாச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக்குக்கு அப்புறமா நம்ம இலக்கியாவுக்கு தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன தண்டனை அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்துறதுக்காக இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் விட்டுருக்காங்க. அந்த ஒரு சமயத்துல இப்போ இந்த எஸ்எஸ்கே செஞ்ச வேலையும், அந்த வக்கீல் செஞ்ச வேலையும் நம்ம கௌதமுக்கு தெரிய வந்துடுது. உடனடியா வந்து பார்த்தீங்கன்னா வசந்த்க்கு ஃபோன் பண்ணி வசந்த் அந்த எஸ்எஸ்கேவோட எல்லா எவிடன்ஸுமே அதாவது உன்கிட்ட தானே இருக்கு, பத்திரமா தானே இருக்கு. அது எல்லாத்தையுமே ஒரு பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி கொண்டு வா. அத வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உன் அக்காவ வெளிய எடுக்க முடியும் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, அத எடுத்துட்டு வர சொல்றாங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு அந்த பிரேக் டைம்லயே வந்து பார்த்தீங்கன்னா வேக வேகமா போயிட்டு எஸ்எஸ்கேவ வந்து மீட் பண்றது மட்டும் இல்லாம, "டேய் பிராடுங்களா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? டேய் உன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு இந்த கேஸ உன்கிட்ட குடுத்தேன் பார்த்தியா? என்ன செருப்பால அடிக்கணும். உன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே விடக்கூடாது. அதுக்கு முன்னாடி எஸ்எஸ்கே நீ வந்து பார்த்தீங்கன்னா, என் இலக்கியாவ ஜெயிலுக்குள்ள தள்ளி கொல்லணும்னு சொல்லிட்டு ஆள்லாம் செட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா ஒரு நிமிஷம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்கு போகக்கூடாது. நீ என்ன பண்ணுவியோ, ஏது பண்ணுவியோ, இந்த லாயர வைப்பியோ, இல்ல இத விட பெரிய லாயர வைப்பியோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என் கையில கிடைச்சாகணும். அதாவது வெளிய வந்தாகணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம கௌதம் வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. "டேய் கௌதம் என்னடா பேசிட்டு இருக்க? நீ வச்ச ஆளா நானு?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, ஐய்யய்யோ! எஸ்எஸ்கே உனக்கு விஷயம் வந்து இப்ப நான் மறந்து போச்சுன்னு சொல்லிட்டு வந்து நெனைக்கிறேன். உன் பணத்திலிருந்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னோட டாக்குமெண்ட் எல்லாமே என்கிட்ட இருக்கு. இப்போ அதில பாதி டாக்குமெண்ட்டும், பாதி பணமும் வந்து பார்த்தீங்கன்னா, என் கையில இருக்கு. இத வச்சே வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன காலி பண்ண முடியும். இன்னும் பாதி வந்து பார்த்தீங்கன்னா, எங்க இருக்கு, என்ன ஏது அப்படின்றது எனக்கே தெரியாது. அப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, இது எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட நான் ஒப்படைக்க போறேன். நீ வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ இப்போ காப்பாத்தல அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே காட்ட ஆரம்பிச்சுறாங்க. எஸ்எஸ்கேவுக்கு அள்ளு விடுறது மட்டும் இல்லாம, இப்போ அந்த லாயர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசுறாங்க. லாயர் ஏற்கனவே குறிச்சிருக்கிறதுனால, ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, கிரிமினல் லாயருக்கு வந்து ஃபோன் பண்ணி, எவ்வளவு பணம் செலவானாலும் பரவால்ல, இலக்கியாவ வெளிய எடுத்தே ஆவணும். இந்த கேஸ உடைச்சே ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, ஒரு புது லாயர வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்ண போறாங்க. அவங்க வந்து தான் இலக்கியாவ இப்போ காப்பாத்த போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த எஸ்எஸ்கேவுக்கு ஒரு சரியான பதிலடிய குடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.